Hello friends, welcome to our channel. நான் ரெய்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்றைக்கி நம்ம சாய்பாபா மெசேஜ், சாய்பாபாவோட பக்தர்களுக்கு பாபா கொடுக்குற கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து நான் 2 பைல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் வந்து இந்த வயலட் கலரில் இருக்கு இல்லையா பார்டர்ஸ், இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் 1 வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் பார்டர் இருக்க இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் 2. ஓகேங்களா? இப்போது நீங்கள் பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பைல் உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேபிளான லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. இல்லை ஃபேமிலியில் பாண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு யார்கிட்டையாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிரேக்கப்ஸ்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து ஒரு மதர் கேரிங் இருக்க மாதிரியான ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட நியூ பார்ட்னர் கிடைக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கான அந்த ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி உங்ககிட்ட வரப்போகுது. ஓகேங்களா? அதை வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் கொடுக்குறாரு. கைடன்ஸ் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு முடிவுகள்லாம் நீங்கள் வந்து இப்போ எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தைரியமான முடிவு எடுத்து இப்போ வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டத்தில் நீங்கள் தனியாக, அதாவது தனித்துவமாக தெரிவிங்க. நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட அந்த ஃபேஸில் ஒரு கிளாரிட்டி, உங்களோட பிரைட்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்குறவங்க ஃபயர் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு ராசியில் இருப்பீங்க. ரெண்டாவது, ரொம்ப வந்து ஒரு க்ரியேட்டிவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை பக்காவாக செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் உங்களோட பாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. இழப்புகள்னால் உறவு ரீதியான இழப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து மணி ரிலேட்டடானதும் காமிக்குது. ஓகேங்களா? உறவுகளாக இருக்கலாம், இல்லைனா மணி ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ அதே நீங்கள் வந்து ரொம்ப அந்த பேக்கப்ஸ் வந்து உங்களோட சப்கான்ஷியஸில் ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா அது மட்டும் வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நீங்களே பண்ணிக்கணும். நீங்களே, அதாவது யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம நீங்களே தனியாக இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கான ஹெல்ப்பிங் பீப்புள் இருக்காங்க, வரப்போகிறாங்க. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது நீங்கள் வந்து ஹெல்ப் வேணும்னிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் அவங்க மூலயமா நடத்தி கொடுப்பாங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க்குக்கு கடவுள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் ஏதாவது நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க, இல்லை நியூ ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே நீங்கள் வந்து ரொம்ப பிரைட்டாக நீங்கள் வந்து தனித்துவமாக தெரிவிங்க. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயம் இப்போ சில இப்போ படிப்பு சம்மந்தமான பசங்க இப்போ படிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போது கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 1 or 2 அந்த பர்சன் மட்டும் தனியாக, அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து எப்போவுமே ஒரு பிரைட்டாக ஒரு ஆக்டிவாக தெரிவாங்க. அது மாதிரி கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து தனித்துவமாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவெடுத்து இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்குது, செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வந்திருக்கு கார்டு பைல் 1க்கு வந்து நல்ல ஒரு கார்டு வந்திருக்கு. யுவர் த மேஜிஷியன். நீங்களே வந்து உங்களுக்கு அந்த நிறைய கேப்பபிலிட்டி பர்சன் தான் நீங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரே வீக்னஸ் என்னென்னா நெகட்டிவ் தாட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஸோ இந்த நியூ எனர்ஜியை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணணுங்க. இந்த நியூ எனர்ஜி நீங்கள் வெல்கம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ்டில் நடந்த சில விஷயங்களை நினச்சி ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து சரி பண்ணிக்கணும்.
அது சரி பண்ணிக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட மைண்டு அண்ட் பாடி ரெண்டுமே வந்து ஒரு சமநிலைமையாக ஒரு என்ன சொல்ல ஒரு பேலன்சிங்காக கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் மைண்டு ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து எந்த ஒர்க்கும் செய்ய முடியும். அதே மாதிரி மென்டலி நீங்கள் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டு ஃபிசிக்கலாக மட்டும் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா இருக்கணும். ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கணும், மென்டலி நல்லா இருக்கணும். ஸோ அதை தான் சொல்ல வர்றாரு. ஓகேங்களா? உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. நீங்களே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குது. ஒரு நிரந்தரமான லைஃப் பார்ட்னர், ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி அமையப்போகுது. அதாவது ஒரு சர்க்கிள் உங்களோட அந்த பேட்ஸ், அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் விலகி புது விஷயம், நியூ லைஃப் ஸ்டார்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் நெகட்டிவ் தாட்டு, பாஸ்ட்டை பற்றி நினைக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு பாபாவோட மெசேஜ்ன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் சாய்ராம் போடுங்க. அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் வந்து ரீடிங் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் வந்து நல்ல வழிகள், நல்ல வந்து ஒரு கைடன்ஸை கொடுத்துட்ருக்கு. அதுக்காக பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஸோ நம்ம பைல் 2 பார்க்கலாம். இப்போ பைல் 1 பார்த்தவங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது, இப்போ வந்து பாஸ்ட்டை பற்றி உங்களால் மறக்க முடியல, ஸோ அது வந்து ரொம்ப எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும், ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரீடிங் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஹீலிங் யாருக்காவது தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் வந்து பைல் 2 பார்க்கலாம். பைல் 1 பார்த்துட்ருக்கீங்கல்ல நீங்கள் கைஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா ஏஞ்சல் மெசேஜில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கைடன்ஸ் எடுத்தோம் இல்லையா நம்ம. இந்த சுச்சுவேஷன் பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நான் டாரூட்டில் பார்த்தது தான் நீங்கள் செலக்ட் பண்ண பைல்லையும் கொடுத்துருக்குறாரு. சுச்சுவேஷன் கண்டிப்பாக பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்தராக வேறு என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். கைஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. ஹெல்த் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பாருங்கள். மெசேஜ்லேயும் ஏஞ்சல் மெசேஜ்லேயும் கொடுத்துட்டாங்க. ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாரு. ரெண்டாவது, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை நியூ, அதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு அட்வென்ச்சரஸ் பண்ண போகிறீங்க, நியூவாக ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில். இப்போ நீங்கள் ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா நியூ லைஃப், இப்போ வந்து சிங்கிளாக இருக்கீங்க, பிரேக்கப்ஸ் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க, நியூ வரன் பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல் வரப்போகுது. இந்த ரொமான்ஸ், இந்த பிளெஸிங்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் லைஃப் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ரெண்டாவது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து நியூவாக ஜாபோ இல்லைனா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நோக்கின ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பழசை நினைக்கக்கூடாது, தொடர்ந்து வந்து பாசிட்டிவாக இருங்கன்னு சொன்னேன். அதே ரிமைண்ட் பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? சூப்பராக வந்து கைடன்ஸ் இதுலேயும் ஏஞ்சல் மெசேஜ்லேயும் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பாபா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நம்ம நெக்ஸ்ட்டு பைல் பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூ ஆர் ரெடி. நீங்கள் சில விஷயங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் இருக்குது அப்படின்றாரு. டாரூட்டில் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாபா நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து அதுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆனால் வந்து இன்னும் பெருசாக வரட்டும், இன்னும் கொஞ்சம் நான் இது எதிர்பார்க்கல, இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் சொல்லிவிட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து
ஐடியலாக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து எடுத்து செய்யுங்க. அதை செய்ய செய்ய தான் அது வந்து உங்களுக்கு அதுக்கான வழிகள் திறக்கப்படும். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்க விஷயங்களை கவனிக்காமல் நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்டில் இருக்கீங்க. நமக்கு எதுவும் நடக்கலை, நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் இல்லை, அப்படி நடக்க மாட்டேங்குது, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க. இதையும் நீங்கள் தவிர்க்கணும். ஓகேயா? உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அது அந்த பிளஸ்ஸிங் இப்போ ரைட் நவ் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு உங்களை வந்து இப்போ வந்து பாஸ்ட்டில் நடந்ததை விட இப்போ 1 இயர்க்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி இருந்திருக்கு, இப்போ அதை விட பெட்டராக தானே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து கடவுள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக அதை பார்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, அதை தேங்க் பண்ணிட்டு இருங்க. ஓகேங்களா? தேங்க் பண்ணுங்கள். தேங்க் பண்ண உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கைண்டான அன்பான பர்சன் தான். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது வந்து இந்த பைல் 2 கூட பார்த்திங்கன்னா உறவு ரீதியான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறத காமிக்கிறாரு. 2வது சில பேர் ஃபைனான்ஸ், ஜாப், கேரியருக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கும் வந்து இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் வந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் சின்ன சின்ன ஆஃபர், இந்த சின்ன ஜாப்லாம் நான் போகணுமா அப்படின்லாம் இருக்காதீங்க. ஸோ எந்த ஒரு சின்ன ஒர்க் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எடுத்து செய்யுங்க. அதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஜாப் அண்ட் பிஸ்னஸ்க்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கைஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க. உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ளே அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு அதாவது இந்த சில விஷயங்கள், சில மெசேஜ் வந்து இது பைல் 1ஓட கூட லிங்க் ஆகுது. பைல் 1ல் சொன்ன அந்த விஷயங்கள் இங்கேயும் காமிக்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூனிக்கான பர்சனாக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஓகேங்களா? உங்களால் வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து இது நம்மளால் முடியும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இதை எடுத்திங்கன்னா ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி இப்போது இது வந்து எப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எப்போ இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஆனால் சக்ஸஸ் உங்களுக்கு கிட்ட வரல. ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு லைஃப்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி. அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே வந்து செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து உறவுகள் ரீதியான அந்த பிரிவுகள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பாஸ்டில் வந்து பிரேக்கப்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் தேவைப்படுது. பிரேக்கப்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட அந்த மனநிலைமையை மாற்றிக்கணும். அதை மாற்றிக்கிட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த பிரேக்கப் ஆன அந்த விஷயத்தையும் அப்போ நடந்த இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து உங்களை நோக்கி அந்த விஷயங்கள் உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் வந்து பயணம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட தாட்டு தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை வந்து நிர்மாணிக்கும். நீங்கள் கரண்ட்டில் ஹாப்பியாக இருங்க. பழசை வந்து கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் இல்லை, கம்ப்ளீட்டாகவே அதுக்கு நினைக்காம உங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்லேயும் நல்ல அதே பைல் 1ல் சொன்ன அந்த விஷயங்கள் தான். ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் வந்து கிராட்டிடியூட் சொல்லணும். நீங்கள் வந்து நன்றி உணர்வு, நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துட்டுருக்கு, ஆனால் நீங்கள் வந்து கவனிக்க மாட்டேன்றீங்க, அதை சொல்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி சில பேர் ரொம்ப நாளாக இந்த இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு ஜாப்லேயும் சரி, ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் ப்ரமோஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன சில விஷயங்களை பார்க்கணும். சின்ன சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, அதை சின்ன விஷயமா இருந்தாலும் ஜாப்லேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது பண்ண உங்களுக்கு வந்து அதுக்கான வழிகள், பெரிய விஷயங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். சரிங்களா? இது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
கைஸ் இப்போ உங்களுக்கு பாபா இந்த ஏஞ்சல் மெசேஜில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். பர்ஃபெக்ட் டைமிங்காக, யூ ஆர் ரெடி, பர்ஃபெக்ட் டைமிங், செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. கிராட்டிடியூட் பண்ணுங்கள், நன்றி உணர்வு, நன்றி சொல்லுங்கள் காட்க்கு. நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பாபாவுக்கு இங்கே கமெண்ட்டில் கூட நீங்கள் வந்து அந்த கடவுளோட பேரை சொல்லி நன்றி சொல்லுங்கள். அது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸாக நீங்கள் அப்படியே சொன்னாலும் சரி, ஜீசஸ், அல்லா, அப்படின்னா அம்மன், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்களோ, சாய்பாபாவுக்கு சொல்கிறீங்களா, ஜெய் சாய்ராம் போடுங்க கமெண்டில். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். பாருங்கள் கார்டில் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டுருக்கு சொல்கிறார். ஓகேங்களா. பைல் 2 வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் பண்ண வேண்டியது கிராட்டிடியூட் தான், நன்றி உணர்வு. ரெண்டாவது நீங்கள் வந்து பழசை வந்து இந்த கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது. ஓகேங்களா. அந்த ஹீலிங் பண்ணுற விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா, எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பழைய விஷயங்கள்லாம் மனசில் ஓடிட்டுருக்கோம். ஃபிசிக்கலாக தான் நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க, ஆனால் மென்டலி எங்கேயோ ஆப்சென்ட்டில் எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது, 10 நாள் முன்னாடி நடந்தது, அதெல்லாம் அதுவும் நல்ல தாட் இல்லை, தேவையில்லாத தாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும் போது நமக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவமாக வந்து ஒரு பெரிய பில்டிங் இருந்தால் கூட நமக்கு கண்ணு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பில்டிங்கை தான் பார்ப்போம். ஓகேங்களா. அதனால் நமக்கு தேவையான விஷயங்களே நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலும் அதுதான் சொல்ல வராரு. ஓகே. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் அதை எடுத்து செய்யுங்க. ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இந்த மாதமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ரொம்ப செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு ஒரு சிலருக்கு இது நோ சொல்லியிருக்கார். இப்போ மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது அதே மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் நிறைய விஷயம் ஏதாவது புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றின நிறைய விஷயங்கள் கேளுங்க. அப்புறம் உங்களோட ப்ரேயரை வந்து உங்களோட காட்கிட்ட வைங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, சரிங்களா. அதை சொல்கிறாரு. ஸோ சக்ஸஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க, அதுக்கு நோ சொல்லியிருக்காரு, அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா. அந்த விஷயம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இப்போ ரெசனேட் ஆன இந்த விஷயம் வந்து உறவு ரீதியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ப்ரொப்போசல் வரப்போகுது உங்களுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சிலருக்கு ப்ரப்போசல். ஓகேங்களா. கவனிக்கணும், சின்ன விஷயம் தானே சொல்லி விடாதீங்க. அவ்வளோ இந்த முக்கியமான விஷயங்களை நான் வந்து அப்படியே இன்ட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முடியும். பர்சனலாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கிளியராக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹீலிங் தேவைப்படுறவங்களுக்கு நான் வந்து ஹீலிங்கும் தருவேன். ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கான சக்ஸஸ் நியர்பை இருக்குது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அப்புறம் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட் எப்படி ரெசனேட் ஆச்சு இந்த பைல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து பலனடையட்டும். ஏன்னா நம்ம வந்து இதுவும் ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஹெல்ப்பிங் தான். மற்றவங்களுக்கு அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அடுத்த லெவல் போகிறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஓகேங்களா. நம்ம லைஃப் எங்கே ஹேங் ஆகி எதில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு 95% வந்து பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த சக்ஸஸ் நியர்பை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு நல்ல ரீடிங் எனக்கு எடுக்கிற பாக்கியத்தை கொடுத்ததுனால நான் பாபாவுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். நீங்களும் வந்து தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். God bless you. All the best. Thank you viewers. Thank you my friends.